இன்னைக்கு சாட்டர்டே விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா தரமான குறும்படம் ஒண்ணு போட போறாரு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறும்படம் போட போறாரு. கண்டிப்பா 2 பேருமே வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பார்வதிக்கும் 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத குடுங்க, ரெட் கார்ட குடுங்க, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வார்னிங் குடுங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. எல்லை மீறி 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. மைக் பிரச்சனை கிடையாது. நேத்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். கேவலத்தின் உச்சமா ஒரு செயல வந்து பண்ணாங்க. நான் சொல்ல விரும்பல. ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத கூட நீங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்து அத அட்ரஸ் பண்ண முடியாது அவரால. நீங்க என்ன பண்ணீங்க? எப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி கேட்க முடியாது. அது அவருக்குமே கேவலம். இந்த ஷோக்கும் கேவலம். ஆனா வந்து காமிச்சுட்டாங்க. வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மைக் போடாம ஒரு பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுக்காக வந்து ஒரு குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா வந்து போடப்படுது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இதுல எனக்கு என்ன காண்டு அப்படின்னா, வினோத்தா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. தன்னோட ஃப்ரெண்ட் இவ்வளோ தூரம் வந்து மைக் போடாம இவ்வளோ தூரம் இது பண்றான் அப்படிங்கும்போது, மத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போறாரு. அது ஒரு இதா கொண்டு போறாரு வினோத். அவர் ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்தாருன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது ஓட்டுகள் விழுவுது. சரி ஃபைனல் வராரு. சரி டைட்டில் வின் பண்றாருன்னே வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் அவரோட மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலா தான் நான் பார்க்குறேன். அதாவது நீங்க மத்த விஷயங்கள வந்து கேட்காம இருக்கலாம். லிசன் பண்ணாம நீங்க இருக்கீங்க. அதெல்லாம் வினோத் பெரிய பிரச்சனை இல்ல. அத வுட்டுட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம், "டேய் ஏன்டா அப்படி பண்ற? உன்னால தானே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட தட்டி கேட்கலாம். அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ண மாட்றாரு. அப்புறம் சாண்ட்ரா, இவ்வளோ நாள் வந்து பிரஜன் இருக்க வரைக்கும் திவ்யா கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பார்வதி கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து திவ்யாவ டீஃபேம் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு என்ன காண்டு அப்டின்னா, யாரு வெளில போவான்னு சொன்னதுக்கு இவங்க பேர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வாரம் யாரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ன்னு சொல்லும்போது இவங்க பேர சொல்லிட்டாங்க. அதனால எந்தெந்த இடத்துல வந்து வன்மத்த கக்க முடியுமோ, அந்த இடத்துல வந்து வன்மத்த வந்து சாண்ட்ரா கக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பண்ற தப்புகள்லாம் சொல்றதே கிடையாது. பார்வதி இவங்களுக்கு வந்து கூஜா தூக்குறது, இவங்க அவங்களுக்கு கூஜா தூக்குறது. இந்த டாஸ்க்லயும் பார்த்திருப்பீங்க. பார்வதி பக்கம் தீர்ப்பு குடுக்குறேங்கிறது, பார்வதிக்கு ஆல்மோஸ்ட் வந்து கூஜாவ தூக்குறது. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் பார்வதிக்கு அகைன்ஸ்டா பேசியிருப்பாங்க. மத்தபடி எல்லா நேரமும் பார்வதிக்கு வந்து கூஜாவ தான் தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, தரமான குறும்படத்த வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் போடுறாரு. ஆல்மோஸ்ட் யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாரம் ரம்யா போவாம இருந்தா தான் வந்து ஆச்சரியம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, பார்வதி இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களையும் கமருதீனையும் டபுள் எவிக்ஷன் பண்ணி விடுங்க. இல்லாட்டி இந்த வாரம் கமருதீனையாச்சும் எவிக்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பண்ணி கேட்கணும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.